நம்ம இடத்துல இருக்கிற சின்ன சின்ன துரும்புகள், ஒரு தங்கம் அது அக்னியில சோதிக்கப்பட்ட பின் அது தங்கமாகும். அந்த சோதிக்கப்படுற வரைக்கும் அது மண்ணா இருக்கும். அந்த மண்ணு சோதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது பொன்னாக விளங்கும். அது வரைக்கும் அது மண்ணா தான் இருக்கும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாதது போல, ஒருவேளை களிமண்ணை போல வேஸ்டா இருக்கலாம். இந்த பாதை ஊடியா நம்ம நடத்தி நம்மளை உருவாக்க, ஹalleluya. அதே போல நம்ம இந்த பாதை வழியாக, இந்த கண்ணீரின் பாதை, இந்த வெறுமையின் பாதை, இந்த வனாந்திர பாதை, கஷ்டத்தின் நெருக்கத்தின் பாதை ஊடாக நம்மை நடத்துவது எதற்கு தெரியுமா? நம்மை பலப்படுத்த, ஹalleluya, நம் பொன்னாக விளங்கும்படியாக. ஹalleluya. நம்ம வாசிக்கிறோம், ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரம் வழியாய் நடத்தினார்? இந்த 40 வருஷம் அளவும் நீங்க என் கட்டளைகளை கை கொள்வீர்களோ கை கொள்ள மாட்டீர்களோ என்றே சோதித்து அறிவதற்காக இந்த 40 வருஷம் அளவும் உங்களை நான் வனாந்திரத்தில் நடத்தினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு வனாந்திரத்தில் கஷ்டத்தின் பாதையில் யோபு சொல்லுகிறார், நான் போகும் பாதையை அவர் அறிவார் என்று சொல்லுகிறார். ஹalleluya. இன்றைக்கு நம்மளுடைய பாதையில், ஒரு வெறுமையான அந்த பாதையில், வனாந்திரமாய் சென்று கொண்டிருக்கிற அந்த பாதையில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? கை கொள்கிறீர்களா? ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்கிறீர்களா? இந்த சூழ்நிலையும் ஆண்டவரை விட்டு பிரியாது இருக்கிறீங்களா? இல்லை கஷ்டம் வரும்பொழுது, நெருக்கம் வரும்போது தேவையில்லாத அவிசுவாச வார்த்தைகளை பேசுறீங்களா? ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா இல்லையா என்பதை அவர் சோதித்து அறிய இப்படி நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, அதனால இந்த டெஸ்டிங் பீரியட்ல, இந்த நெருக்கமாக இருக்கிற சமயத்தில் வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஹalleluya. எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கு. நமக்கு ஸ்தோத்திரம் வருகிறதா? கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம ஆண்டவர் ஒரு டெஸ்ட்ல அனுப்புகிறார். அதில் நம்ம வாயின் வார்த்தைகளை குறித்து ஆண்டவர் அதிகமாய் அவர் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். என் மகள் இந்த பாதை ஊடாக போகும்பொழுது என்னை மறுதலித்துருவாங்களா? ஆண்டவரை இன்னும் பற்றி கொள்கிறோமா? இல்லை விசுவாசத்தை விட்டு வழி விலகி நம்ம போகிறோமா? இன்றைக்கு நம்ம சோதித்து பார்க்கணும். ஹalleluya.